நட்புக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் அன்னைக்கு பார்க்க போறது பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, கூலிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, உழைக்கும். ஆமாங்க, உழைப்பை பற்றி தாங்க பார்க்க போறோம். நாம் எல்லாரும் உழைக்கிறோம். ஆனா எதுக்காக உழைக்கிறோம்? நம்முடைய உழைப்பு எதை பிடிப்பதற்காக செல்கின்றது? இந்த முயல்களை பிடிப்பதற்காக உழைக்கிறோமா, இல்லை குதிரைகளை பிடிப்பதற்காக உழைக்கிறோமா? அதை பற்றி தான் இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். ஒரு சிங்கம் மிகுந்த பசியோடு ஒரு குதிரையை துரத்திட்டு ஓடிட்டே இருந்துச்சான். அப்போ வழியில் ஒரு யானை அந்த சிங்கத்தை தடுத்து நிறுத்தி, நின்று எதுக்கு உனக்கு இந்த ஆவேசம்? உன்னுடைய உழைப்பு, நேரம், சக்தி அத்தனையும் வேஸ்ட் பண்ணி இந்த குதிரையை தான் பிடிக்கணுமா? உன் கண்ணு முன்னாடியே ஈஸியாக பிடிக்கிற மாதிரி எத்தனையோ முயல்கள், எலிகள், பன்றிகள் சுற்றிட்டு இருக்கு. இதில் எதையாவது ஒன்றை பிடிச்சி சாப்பிட்டு உன்னோட பசியை ஆற்றிக்கலாமே அப்படின்னு கேட்டுச்சான். இதை கேட்ட சிங்கம் ரொம்ப அருமையான ஒரு பதில் சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு தெரியுமா? வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. கிடைச்சதை பிடிச்சு சாப்பிட்டா நினைச்சது மாதிரி பசியார முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய இறை எது, எப்பொழுது பிடிக்க வேண்டும், எதை பிடிக்க வேண்டும், எப்படி பிடிக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் என்னுடைய வேலையை தான் ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய வேலை எது? உனக்கு எந்த வேலையுமே கிடையாது, எந்த உழைப்பும் தேவையில்லை. கிடைத்ததை சாப்பிட்டுட்டு அங்கங்க சுத்திட்டு அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு திரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து அதோட வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டான். ஆமா நட்புகளே, இதை போலத்தான் நாமும் உழைக்கிறோம். ஆனால் நம்முடைய உழைப்பு எதை நோக்கி செல்கின்றது? சிறிய சிறிய கனவுகளை அடைவதற்காக உழைக்கிறோமா, அல்லது பெரிய பெரிய கனவுகளை அடைவதற்காக உழைக்கிறோமா? எப்பொழுதும் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும். அந்த சிங்கத்துக்கு நல்லா தெரியும், தன்னால் அந்த முயலை வேட்டையாட முடியும் என்பதற்காக அந்த முயலை வேட்டையாடி அது உணவாக உட்கொள்ளவில்லை. மாறாக பெரிய இலக்கான அந்த குதிரையை தேடித்தான் சென்றது. வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க. நாமும் நம்மால் முடியும் என்பதற்காக சிறிய சிறிய இலக்குகளை குறிவைத்து அதை நோக்கி உழைப்பை செலுத்தக்கூடாது. பெரிய பெரிய இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். தொடக்கத்தில் இருந்த ஆர்வம் தொடர் தோல்விகளை கண்டும் அசராமல் இருந்தால் அபாரமான வெற்றி உனக்குத்தான் அப்படிங்கிறத மனசுல நிறுத்திக்கிட்டு அப்படி ஒரு உழைப்பை உழைக்கத்தான் ஆரம்பிப்போமே, வாழ்க்கை வாழ்வதற்கு. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியும்.